பெண்களுக்கு பாதுகாப்பு. ஒரு உண்மை சம்பவத்தை இந்த இடத்திலே பதிவு செய்கிறேன். நான் காவல்துறை அதிகாரி என்ற காரணத்தினால் உண்மை சம்பவங்களை பதிவு செய்து உங்களுடைய இதயத்தை தொட வேண்டும் என்று நினைப்பது எனக்கு வழக்கம். 2008ஆம் ஆண்டு நான் திருச்சி மாவட்டத்தினுடைய காவல்துறை கண்காணிப்பாளராக இருக்கும்போது ஜனாதிபதி மாளிகையிலிருந்து எனக்கு ஒரு அழைப்பு. அழைத்தவர் மனிதர் APJ அப்துல் கலாம் அவர்கள். அழைத்ததனுடைய நோக்கம் என்ன தெரியுமா? உங்கள் ஊரில் துறையூர்னு ஒரு ஊர் இருக்கா, உங்கள் டிஸ்ட்ரிக்டில் சரஸ்வதின்னு ஒரு பொண்ணு, அந்த பொண்ணு டிஸ்ட்ரிக்டில் ஃபஸ்ட் மார்க் வாங்கியிருக்கு. ஆனால் ஏழ்மையின் காரணமாக அந்த பொண்ணு மேற்கொண்டு படிக்கணும்னு நினைக்கிது. அவங்க அம்மா அப்பா படிக்க வைக்க முடியல. அது மட்டும் இல்லை, 30 வயது வித்தியாசத்திலே 17 வயது கூட நிரம்பாத இந்த பெண்ணை 47 வயதுடைய தாய் மாமாவிற்கு 2ஆம் தாரமாக திருமணம் செய்து வைப்பதற்கு முயற்சி நடப்பதாக நான் அறிகிறேன். இது ஏதாவது கொஞ்சம் பண்ணுங்களேன், அந்த பொண்ணு படிக்கட்டும். இது சட்டப்படி தப்பு இல்லையா? அந்த கல்யாணம் குழந்தை திருமணம் அல்லவா? இப்படி தான் பேசுவார். சரின்ட்டு வச்சுட்டேன், கண்டிப்பாக செய்கிறேன்ட்டு. DSP இன்ஸ்பெக்டர்லாம் அங்கே வர சொல்லிட்டு, பெற்றோர்களும் கவனமாக கேட்கின்றீர்கள். நான் போகிறதுக்குள்ளேயே DSP இன்ஸ்பெக்டர்லாம் அங்கே சொல்லிட்டாங்க, இது குழந்தை திருமணமாக நடத்தக்கூடாது, அந்த பொண்ணு பாருங்கள் பிடித்தம் இல்லை, ராத்திரியெல்லாம் அழுது கண்ணெல்லாம் சிவந்திருக்கு. இல்லை சார், ஏழ்மை தான் காரணம், சட்டப்படி தப்புனா நாங்கள் நிறுத்திடுறோம் சார், ஒன்றும் பிரச்சனை எங்களுக்கு, தாய் மாமாவுக்கு தான் கோயிலில் போய் கல்யாணம் பண்ணுறதா இருந்தோம், நிறுத்திட்டாங்க, நான் போய் இறங்குறேன். நீங்கள் கொடுத்து வைத்தவர்கள் என்று சொன்னேனே, இப்படிப்பட்ட பெற்றோர்களை பெற்றதற்காக ஏன் என்று தெரிந்து கொள்ளுங்கள். போய் இறங்கினோன்னே, சார் நான் டிஸ்ட்ரிக்ட்லேயே ஃபஸ்ட்டு வந்திருக்கேன் சார், நான் படிக்கணும் சார் அப்படின்னு. எங்கம்மா படிக்கணும்னு கேட்டேன். திருச்சியில் உள்ள ரொம்ப பின் ட்ராப் சைலண்ட்னா இதான், ரொம்ப ஆர்வமாக கேட்குறீங்க, அது வரைக்கும் மகிழ்ச்சி. ஒரு பெரிய கல்லூரியை சொல்லி கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்கணும் சார். அங்கேருந்து அந்த முதல்வர்கிட்ட பேசினேன், ஒரு சீட் வேணுமான்ட்டு. சார் நீங்களே பேசுகிறீங்க, நான் கொடுத்துட்றேன் சார். ரெண்டாவது எனக்காக கொடுக்க வேண்டாமா, அந்த பொண்ணு டிஸ்ட்ரிக்ட் ஃபஸ்ட்டு சார், இன்றைக்கி தான் லாஸ்ட் டேட் சார், எல்லாத்தையும் ஃபைனலைஸ் பண்ணி அனுப்புகிறோம், 4 மணிக்குள்ளே அந்த பொண்ணை அனுப்பிச்சிட்டிங்கன்னா பரவாயில்ல. இல்லைம்மா 3 மணிக்கே நானே அழைச்சிட்டு வந்து விட்டுறேன், அவங்க அம்மா அப்பாலாம் கூட வர்றாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நான் அந்த பொண்ணுகிட்ட கேட்டேன், நீங்களாம் இந்த வயசில் எப்படி இருக்கிறீங்க, எப்படி இருக்கணுங்கிறத தெரிஞ்சுங்க. ஏம்மா, உனக்கு பிடிக்காத கல்யாணம் உங்கள் அம்மா அப்பா நிறுத்திட்டாங்க, உனக்கு பிடிச்ச படிப்பை நான் வாங்கி கொடுத்துட்டேன், ஆனால் உனக்காக ஜனாதிபதி மாளிகையிலேருந்து அதுவும் அப்துல் கலாம் சார் பேசினாரே எப்படின்னு கேட்டேன். அதுவா சார், 8வது படிக்கும்போது கல்வி சுற்றுலா அழைச்சிட்டு போயிருந்தாங்க, அண்ணாமலை யூனிவர்சிட்டிக்கு போயிருந்தோம், அப்துல் கலாம் சார் அணு விஞ்ஞானி அங்கே வந்திருந்தார், கேள்வி கேட்க சொன்னாங்க. நான் எந்திரிச்சு ஒரு கேள்வி கேட்டேன், பெண்களினுடைய முன்னேற்றத்திற்கு அடிப்படை தேவை என்ன அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்டேன் சார். அடுத்த நொடி சொன்னார், எஜுகேஷன், கல்வி அப்படின்னு ஒற்றை வார்த்தையில் பதில் சொன்னார். 4 பேர் வந்து கேள்வி கேட்டவங்களுக்கு அவருடைய கார்டை கொடுத்தாரு. அதில் அவருடைய இமெயில் ஐடியும் ஃபோன் நம்பரும் இருந்துச்சு. சரின்னு நான் அதை பத்திரமா வச்சுருந்தேன். பேசி பார்ப்போமேன்னு காலையில் 7 மணிக்கு பேசினேன் சார். எங்கள் அம்மா அப்பாவே படிக்க வைக்க மாட்டேங்கிறாங்க, டிஸ்ட்ரிக்டில் ஃபஸ்ட்டு வந்திருக்கேன்னு அவரே வாக்கிங் போயிட்டு வந்தவர் எடுத்துட்டாரு சார். அதனால தான் சார் நீங்கள் இங்கே வந்து நிற்கிறீங்கன்னு. நின்னவன் பூரா ஆஃப். ஒரு குக்கிராமத்திலிருந்து தன்னுடைய கல்வியை தொடருவதற்காக ஜனாதிபதியை தொடர்பு கொள்ள முடிகிறது. தமிழன் ஒருவன் ஜனாதிபதி மாளிகையில் அமர்ந்திருந்த காரணத்தினால் அந்த பிள்ளைக்கு பதிலும் கிடைக்கிறது. இதோட இருந்தால் உங்களுக்கு நான் முடிச்சிருக்கு சொல்லியே இருக்க மாட்டேன். 8 ஆண்டுகள் கழித்து அமெரிக்காவிலே நடந்த வட அமெரிக்க தமிழ்ச்சங்க பேரவை மாநாட்டிலே டல்லஸில் பேசிட்டு நான் கீழே வந்து உட்கார்றேன். ஒரு பெண் மேடைக்கு போய் 2 நிமிஷம் பேசணும்னு நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்களிடம் பர்மிஷன் கேட்குது. அனுமதி வழங்கப்படுகிறது. நான் மைக்ரோசாஃப்டில் வேலை பார்க்குறேன். சத்யாநாதல்லா இருக்கிறதுலேருந்து ஒரு 3rd ஸ்டேஜில் நான் இருக்கேன். எனக்கு ஒரு 4 லட்ச ரூபா ஒரு மாதம் சம்பளம். என் கணவர் என்னை விட குறைச்சி சம்பளம் வாங்குறாருங்க, வந்திருக்காரு. கலிஃபோர்னியாவிலேருந்து நான் அந்த மீட்டிங் வந்தேன்னொன்னே எல்லாரும் கேட்குறாங்க, ஏமா இதெல்லாம் சொல்கிறேன்ட்டு. அந்த பெண் என்ன சொன்னிச்சு தெரியுமா? ஐயா கலியமூர்த்தி அவர்களே, என்னை நீங்கள் மறந்திருக்கலாம், மேதகு மனிதர் அப்துல் கலாம் அவர்களையும் உங்களையும் என்னால் மறக்கவே முடியாது, ஏனென்றால் நான் தான் துறையூர் சரஸ்வதி என்று கூறி அடுப்படியிலே 2ஆம் தாரமாக வாழ்க்கைப்பட்டு தன்னுடைய வாழ்க்கையை முடித்துக்கொள்ள இருந்த பெண்ணை அமெரிக்காவிலே கலிபோர்னியாவிலே கொண்டு போய் நிறுத்தியது எது? படித்தவன்லாம் வேலை பார்க்குறானா? படித்தா பெரிய ஆள் ஆயிடலாமா? எவனாவது முட்டாள் சொல்லுவான். யாரெல்லாம் படிக்காமல் பெரிய ஆள் ஆயிருக்காங்கன்னு கேட்டாக்க ஒரு 10 பேரை சொல்லுவான், அதுக்கு மேலே அவனுக்கு சொல்ல தெரியாது. கோடிக்கணக்கான இளைஞர்கள் படித்துவிட்டு இந்த உலகம் முழுவதும் இந்தியாவில் மட்டுமின்றி மிகப்பெரிய இடத்திலே இருப்பதை தினம் தினம் பார்த்து கொண்டிருக்கின்ற நான் சொல்லுகின்றேன்,
படித்தால்தான் பெரிய ஆளாக முடியும்.